ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. வலிமை மிக்க சிங்கம், கரடி, தந்திரமிக்க நரி, அப்புறம் சிறு சிறு எறும்புகள் அப்படின்னு ஒற்றுமையா இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்தாங்க. முன்னாடி இந்த காட்டுல சில திருட்டுக்கள் நடந்துச்சு. அதுவும் ஒரு குரங்குனாலதான். அந்த குரங்கு தான் எல்லா திருட்டுக்களுக்கும் காரணமா இருந்துச்சு. அப்புறம் அந்த குரங்கும் திருந்தி நல்லபடியா நேர்மையா வாழ்ந்துட்டு வருது. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அந்த காட்டுல பாதுகாத்து வச்சிருந்த தங்க கற்கள் காணாம போயிடுது. அந்த விலை மதிப்பற்ற கற்களை ஒரு வயதான ஆந்தை தான் பாதுகாத்து வந்துச்சு. இப்போ அந்த தங்க கற்களை காணோம் அப்படின்னு சொன்னதுமே காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடிருச்சு. அது மட்டுமல்ல, இந்த தங்க கற்களை அந்த குரங்கு தான் திருடி இருக்கும்னு சலசலப்பா பேசிக்கிறாங்க. இந்த சலசலப்புக்கு மத்தியில வயதான ஆந்தை ஒன்று மரத்துக்கு மேல இருந்து எல்லோரையும் அமைதிப்படுத்துது. ஆந்தையார பார்த்ததுமே அந்த குரங்கு முன்னாடி வந்து, அறிவிலும் நேர்மையிலும் வலிமை மிகுந்த ஆந்தை அவர்களே, நான் எதையும் திருடவில்லை, நான் மிகவும் நேர்மையானவன் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை பணிவோட சொல்லுது. ஆனா அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் இத நம்ப மறுக்கிறாங்க. இல்லை ஆந்தையாரே, இந்த குரங்கு தான் இப்படி செய்திருக்க வேண்டும், இவனை தவிர யாரும் இதை செய்திருக்க மாட்டாங்கன்னு வாதிடுறாங்க. அத கேட்டதும் குரங்கு எல்லாரும் முன்னாடியும் வந்து, இல்லை இல்லை, நான் செய்யவே இல்லைன்னு அப்படின்னு தம் மேல விழுந்த பழி சொல்ல மறுக்கிறதுக்கு போராடுது. இத அங்க உள்ள விலங்குகள் கேக்குற மாதிரியே இல்ல. ஆனா அந்த ஆந்தை மட்டும் குரங்கு மேல எந்த ஒரு சாட்சியும் இல்லாம பழி போட முடியாதுன்னு சொல்லிடுது. சாட்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. உடனே மான் முன்னாடி வந்து, ஆந்தையார் அவர்களே, அன்றைக்கு குரங்கை தங்க கற்கள் இருக்கும் ஆலமரத்திற்கு அடியில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுது. அதை தொடர்ந்து நரியும், ஆமாம் ஆமாம், முன்னாடி எல்லாம் இந்த திருட்டுக்களை செய்தது இந்த குரங்கு தானே, அதனால் இதையும் அந்த குரங்கு தான் செய்திருக்கும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் குரங்கு மேல பழி போடுற மாதிரி பேசுறாங்க. இதையெல்லாம் மறுத்த அந்த குரங்கு அப்பாவி போல முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. இந்த சலசலப்புக்கு மத்தியில ஒரே ஒரு குரல் மட்டும், அந்த அப்பாவி குரங்கு திருடல அப்படின்னு எதிரொலிச்சது. அது யாருன்னு பார்த்தா வயதான ஆமையினுடைய குரல். மேலும் முன்னாடி வந்து ஆந்தையை பார்த்து, ஆந்தையார் அவர்களே, அந்த குரங்கு திருடவில்லை, அது மட்டுமல்ல, நீங்க திருடனதா சொல்லப்படுகிற அந்த நேரத்துல குரங்கு என்னுடன் தான் இருந்தது அப்படின்னு சாட்சி சொல்லிடுது. இத கேட்டதும் விலங்குகளுக்கு மத்தியில அமைதியான சலசலப்பு ஆரம்பிக்குது. கூடவே சின்ன ஒரு எறும்பு அந்த ஆந்தை முன்னாடி வந்து நின்னு, ஆந்தையார் அவர்களே, இந்த அப்பாவி குரங்கு திருடவில்லை, நான் உணவு எடுப்பதற்காக வெளியே போவது வழக்கம். அந்த இரவு நேரத்தில் ஒரே ஒரு குகை மட்டும் மின்னி கொண்டிருந்தது. அங்கே சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது தங்க கற்களினால் வந்த வெளிச்சம் என்று. அந்த குகை நமது நரியினுடைய குகை அப்படின்னு சாட்சி சொல்லிடுது. இத கேட்டதும் அங்க இருந்த நரி அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்குது. அந்த அப்பாவி குரங்கு தன்னை விட வயதிலையும் வலிமையிலையும் சிறியவனா இருந்தாலும் நீ செய்த உதவி ரொம்ப பெரிய விஷயம்னு அந்த எறும்ப பாராட்டுது. அந்த நரியும் தான் செய்த தவற உணர்ந்து எல்லா விலங்குகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு திருந்தி நேர்மையா வாழணும்னு முடிவு எடுக்குது. ஆமாங்க, யாரையும் சாட்சி இல்லாம சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்படுறதுனால அவங்க மனசு கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாம போயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு கதையில சந்திப்போம். சைனிங் ஆஃப் பை சைத்து.